ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை சேனல், அனி லைஃப் டிப் சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், டெய்லி ரொட்டீன் தான் உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். பார்த்துட்டு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கை போடுங்களேன், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்களேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சமையல் என்ன பண்ண போகிறேன்னா, ரசம் வச்சுட்டு அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு சாதம், தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். பூசணிக்காய் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. உடம்பு குளிர்ச்சிக்காக நம்ம அது பாதாம் பிசினும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லது தான். சரி, இந்த குல்கண்டும் இருக்கு இல்லையா, அதுவும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். நான் இதுவும் ஒவ்வொரு ஸ்பூன் டெய்லி சாப்பிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. மில்க் ஷேக் போட்டுட்டேன், இருங்க இதை எடுத்து ஊற்றிடுறேன். அவ்வளோதான், முடிச்சு. தம்பிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு பறிச்சு அவருக்கு படிச்சுட்டு இருக்காரு, அதனால தான் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசத்துக்காக இது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் 2, மிளகு, சீரகம், பெருங்காயம். பாருங்கள், கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க, தூள் பெருங்காயம் வாங்காதீங்க. அதில் பெருங்காயமே இருக்காது அந்த தூள் பெருங்காயம் டப்பாவில், வெறும் அது அந்த இதுதான். அதனால் அது வாங்காதீங்க, கட்டி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எப்பயும் செய்கிற செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பருப்பு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, சின்ன சின்னதாக இருக்கிறதா போட்டு இதை தூள் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தூள் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பயுமே புளி வந்து நான் ஜாஸ்தி சேர்த்துக்க மாட்டேன். சாம்பாருக்காகட்டும், ரசத்துக்காகட்டும், நான் எதுக்குமே புளி ஜாஸ்தி நான் சேர்த்துக்க மாட்டேன். இவ்வளோண்டு தான் போடுவேன், ரசத்துக்கு மட்டும் இவ்வளோண்டு போடுவேன். மற்றபடி எந்த குழம்புக்குமே நான் புளி யூஸ் பண்ண மாட்டேன். புளி குழம்புக்குன்னா கூட தக்காளி 2 சேர்த்து போட்டுக்குவேன். சின்னதாக ஒரு இவ்வளோண்டு புளி தான் போடுவேன். 1/2 கிலோ வாங்கினேன்னா எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு வரும் புளி. அந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். புளி ஜாஸ்தி சேர்த்துக்கூடாது, அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கிறது தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்யணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் செய்கிறது எப்படி அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இதுங்க சமையல் முடிச்சுட்டு நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் முடிஞ்சிச்சு. சிம்பிளான லஞ்சு தான், ஆனால் சூப்பரான லஞ்சு. பாருங்கள், ஒயிட் ரைஸ், பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப கொலன்னு ஆகக்கூடாது, கொஞ்சம் அப்படியே ஒரு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப கொலன்னு செஞ்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.